ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அடுத்த படம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிறக்கூடிய படம் அன்பறிவு டைரக்ஷனில் நடக்கிற படத்தினுடைய வேலைகள் 28ஆம் தேதி ஆரம்பமாகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிது. அந்த தகவலை பற்றி மேலும் நம்ம விசாரிக்கும் போது ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிடும் சார், அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதாவது 90% இருக்குது சார் அப்படின்னு ஒரு தகவல் அது கிடச்சிது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இந்த பிரதீப் ராகவ் அப்படிங்கிறவர் தான் ஜனநாயகன் படத்தினுடைய எடிட்டர். அவர் தான் நம்ம தர்மன் படத்தினுடைய எடிட்டராகவும் இருக்கார். எப்படியே அந்த படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய லீக்கேஜ், அதாவது ஊடகங்களில் கள்ளத்தனமாக வெளியே வந்த அதுக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே குற்றம் சாட்டி அவர் மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாங்களே. தென்னிந்திய திரைப்பட எடிட்டர்கள் சங்கம் அவரை நீக்கி வச்சுருந்ததை, அவர் மேலே தடை போட்டு வச்சுருந்ததை, அப்படி தடை இருக்கும்போது இவர் எப்படி தர்மனில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா நமக்கு அது முழுமையான தகவல் தெரியலை. அது விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, அதற்கு ஜனநாயகன் படம் லீக்கேஜ் ஆனதுக்கு அவர் காரணம் அல்ல, அவருடன் பணியாற்றிய சக எடிட்டர்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி அந்த ஆட்களையெல்லாம் பிடிச்சி காவலில் வச்சு போலீஸ் ஜெயிலையும் வச்சுருக்காங்க, ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது, அது உண்மைதான். இவரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருந்தார். அந்த மன்னிப்பு கடிதத்தை அந்த தென்னிந்திய எடிட்டர்கள் சங்கம் அலசி பார்த்ததில் அவர் மேலே தப்பு கிடையாது, அவருக்கும் அந்த ஜனநாயகன் லீக்கேஜுக்கும் பொறுப்பு இல்லை, அவுட் ஆனதுக்கு பொறுப்பு இல்லை. ஆகவே அவருடைய மன்னிப்பு கடிதத்தை ஏற்று அவர் பணி செய்ய அனுமதிக்கலாம் அப்படின்னு எடிட்டர் சங்கம் முடிவு பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இவர் தர்மனுடைய எடிட்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது. சரி, ஜனநாயகன் எப்போ வருது ஏது வருதுன்னே தெரியலை. அதை பற்றிய செய்திகள் பூரா அப்படியே பேசப்படுதே தவிர அப்படியே அமுகி போகுது. கிட்டத்தட்ட 2016 நம்ம துருவ நட்சத்திரம் நம்ம சியா நடித்தது, சிம்ரன், பார்த்திபன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம், கௌதம் வாசுதேவனுடைய டைரக்ஷன். அது இந்த பணச்சிக்கல், ப்ரொடியூசர்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. ஃபைனான்சியர்கள்ட்ட வாங்கின கடன், மற்ற இடங்கள்லேருந்து வாங்கின கடன் இதெல்லாம் கழுத்தை நெரிச்சு அந்த படத்தையும் தூக்கில் தொங்க போட்டுருச்சு. அது அப்படியே அந்த இடத்துல ஊசலாடிக்கிட்டே இருந்தது. கோர்ட்டுன்னு அலைஞ்சு 2016 ஆரம்பித்த படங்க அது. இப்போ தான் அதுக்கு விடிவு காலம் நேற்று அது சம்மந்தமாக கோர்ட்டில் ஏதோ விவரம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த தகவல் எனக்கு கிடைக்கல. ஆகவே அதை பற்றிய மேலும் விவரங்கள் தெரியாதனால அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு முடியலை. வெளிவந்தால் சீக்கிரமே வெளிவந்தால், ஏன்னா கௌதம் வாசுதேவ மேனன் அந்த படத்திற்காக ரொம்ப அரும்பாடுபட்டிருக்காரு. அவருடைய உத்திகள் எல்லாத்தையுமே அதில் காட்டியிருக்கிறாரு. மிகச்சிறப்பாக வந்திருக்கு படம் அப்படின்ட்டு அவரும் சொன்னார், பார்த்தோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படத்து மேலே சியான் விக்ரமுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல படம் வீணான கோர்ட்டு இடையூறுனால, அதாவது இந்த ஃபைனான்சியருடைய இதனால் அது தாமதப்பட்டு கிடக்கு. அதுக்கு ஒரு விடிவு காலம் இந்த ஜூலையில் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அநேகமாக நேற்று தீர்ப்பு எப்படி வந்ததுன்னு தெரியலை, எனக்கு தெரியலை. சரி, அதை விடுங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், படம் தான் வெளியே வரல. அவருக்குள்ளே பவரை காட்டி டெல்லியில் போராடி, சென்சாரில் போராடி படத்தை எப்படியாச்சும் வெளியே கொண்டாந்துடலாம். ஆனால் அவர் அதை செஞ்சாரா, செய்ய தயங்குறாரா, என்ன காரணங்கிறது தெரியல. ஆகவே ஜனநாயகனும் அப்படியே தூக்க மாத்திரை சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்கு.
இனிமேல் குடங்குடமாக தண்ணி ஊற்றி அது எழுப்புனா தான் ஜனநாயகன் எந்திரிச்சு திரைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு இப்போ காலம் அப்படி ஆகிப்போச்சுங்க. சரி, அப்புறம் ஜெயிலர் 2 ரொம்ப சூப்பராக வந்திருக்காமுங்க. நம்ம கிருத்திக் ரோஷனில் ஒரு பாலிவுட் நடிகர். அவர் முந்தா நாள் வந்திருந்தார், சென்னைக்கு வந்திருந்தார். 2 நாள் கால் ஷீட்டான் ஜெயிலர் 2க்கு. வந்தவுடனே செட்டுக்கு போனவுடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய காலில் விழுந்து பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நடித்தாராம். அந்த படத்தை பார்த்தவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது, இவருடைய காமியோ ரோல் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் வருது, படத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தில் வருது. இவர் வரும்போது தியேட்டரில் விசில் பறக்கும், ஆரவாரம் திற கிளியும் அப்படின்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க. அந்த ஆக்ஷனை பார்த்தவங்க, அந்த முக்கியமான இடம் என்னங்கிறது தெரிஞ்சவங்க, அதாவது ஜெயிலர் யூனிட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறேன். அது சொல்கிறதில் இன்னுமே என்ன தயக்கம் தான், வெளியே வந்துருச்சு சொல்லிட வேண்டியது தானே, அதை சொல்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. வாரணாசின்னு ஒரு படம், ராஜமௌலியோடைய டைரக்ஷன். அதில் நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிக்கிறாரு, மகேஷ் பாபு நடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் நடித்த ஒரு சீனை நம்ம ராஜமௌலி டைரக்ட் பண்ணார். டேக் 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 ரீடேக் ரீடேக் ரீடேக்னு போயிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 90 ரீடேக் மேலே ஆயிருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு சொல்கிறாரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். என்ன சார், ஒரே ஒரு சீன், அதில் அவ்வளவு ஒரு ரியாலிட்டியை பார்க்குறாரு டைரக்டரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு சொன்னார். அதாவது ராஜமௌலி, நம்ம பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, இந்த மாதிரி டைரக்டர்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம மணிரத்னம், இந்த மாதிரி டைரக்டர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்க சமரசம் ஆகவே மாட்டாங்க. அவங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் படத்தை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரீடேக் எத்தனை ஆனாலும் சரி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஜூனியர் என்டிஆர் ராஜமௌலியிட்டப்பட்ட பாடு RRRனு ஒரு படம் வந்ததில்ல, அதில் வாட்டி வளவெடுத்து விட்டார்ல ஜூனியர் என்டிஆரை. அதில் இந்த நாட்டின்னு ஒரு பாட்டு வருது பாருங்கள், பின்னி படம் எடுத்துட்டார் அந்த ஆளை. அதையும் அவங்க தான் சொன்னாங்க, அதையும் ஒரு தகவலாக சொல்லி வைக்கிறேன். அப்புறம் இந்தி நடிகர் பங்கஜ் திரிபாதி, இவர் தேசிய விருதுகளை அள்ளிட்டு போனவர், நிறைய அள்ளியிருக்காரு. சிறந்த நடிகர், பீகார் வீட்டுக்காரரு, ஸ்டீச்ங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு, மர்டர் முபாரக், கிங்ஸ் ஆஃப் வாசிப்பூருங்கிற மாதிரி படத்துலேயும் நடிச்சிருக்காரு. பெரிய நடிகர். இவருடைய அண்ணன் வீரேந்திரநாத் திவாரியை அவங்க வீட்டுக்கு முன்னாலே வச்சு கோடாலியால் வெட்டியிருக்கான். நில டிஸ்பியூட்டான் பீகாரில். எவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய அண்ணனுக்கு அந்த கதி. அது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறோம்ல, அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. வெட்டு குத்து அடிதடி, சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறது, இது இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. சரி, அதாவது சமந்தா ஒன்று சொன்னாங்க, இந்த வெற்றிகரமான ரிலேஷன்ஷிப்புன்னு இருக்குது பாருங்கள், அதாவது ஆண் பெண் இருவருக்கிடையேயான ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், அது 2 பேர்கிட்டிருந்தும் ஒரு சமத்துவமான நிலையில், சமநிலையில் அது வந்தால் தான் அது வெற்றி பெறும், இல்லாட்டி அது வெற்றி பெறாது, அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு சமந்தா ஒன்று சொன்னதை இப்போ நம்ம நினைவுபடுத்த வேண்டியதற்கு காரணம் என்னென்னா, திரிஷாவை பற்றி தெரியும். திரிஷாவுடைய பர்சனல் மேட்டர் கூட நம்ம போகலை. ஆனால் திரிஷாவுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்குல்ல, அந்த நம்பிக்கைகளை பற்றி நம்ம பேசலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்யாணங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை, அது பொதுவெளியில் பேசப்படக்கூடிய விஷயமும் அல்ல, கல்யாணம் தவிர்க்கவே முடியாது, அது பெண்களுக்கு அவசியம்
அது தெய்வீகமானது, அதெல்லாம் நான் நம்பலை. அது அது சுத்தமான ஒரு கற்பனை. எனக்கு கல்யாணத்தில் நம்பிக்கை இல்லையா. அது நடந்தாலும் பரவாயில்லை, நடக்காமல் போனாலும் பரவாயில்லை. திரிசா சொல்கிறாங்க. அதை பெருசாக புனிதம், கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் நடக்கப்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதை நான் சுத்தமாக நம்பலை. எனக்கு கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான் நான் சுத்தமாக சொல்ல முடியும். சரிம்மா, இப்போ இந்த டேட்டிங்னு ஒரு கலாச்சாரம் இருக்கே, அந்த டேட்டிங் கலாச்சாரம் அமெரிக்காவிலும் பெருசாக பேசப்படுது அப்படின்னா அவங்க அந்த அமெரிக்க டேட்டிங் கலாச்சாரத்தை தான் திரிசா ரொம்ப வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதாவது டேட்டிங்கில் இந்த நைட் டேபிள் டின்னர் இருக்கு இல்லையா, அப்போ உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்கல்ல, அந்த காதலனும் காதலியும் பேசுகிறாங்கல்ல, அப்போ உளமாற தங்களுடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு அது ஒரு நல்ல சமயம். அதில் சில உண்மைகள் வெளிவரும், அதில் உண்மைத்தன்மையும் இருக்கும். அந்த மாதிரி டேட்டிங் முறை ஓரளவுக்கு நல்லது. அது உங்களுக்கு உடன்பாடானதா அப்படின்னு அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த டேட்டிங் முறையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நிதானமாக மேற்கொள்ளப்படும், அந்த டேட்டிங் நிதானமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அவசரமாகங்கிறதுலாம் அது வேறு விதமான ஒரு இதில் கொண்டு போய்விடும். அதுக்கு பேர் டேட்டிங் இல்லை. டேட்டிங்கிறது அவசரப்படாமல், இருதரப்பிலும் ஆணும் பெண்ணும் அவசரப்படாமல் மென்மையான முறையில் மனங்களோட மனங்கள் பரிமாறிக்கொண்டு மனது விட்டு பேசி இருவரும் ஒருமித்த நிலையில் வர்றாங்கல்ல, அதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிறது திரிசாவுடைய கருத்து. இந்த டேட்டிங் கலாச்சாரத்தில் அவ்வளோ நம்பிக்கை உள்ளவங்க இவங்க டேட்டிங் போனாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறம் இந்த விவாகரத்து இருக்குங்கல்ல, அதில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் ஒரு அம்பக் அப்படிங்கிற மாதிரி இவங்க பதில் சொல்கிறாங்க. காதல் அது கவிதைமயமானது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனைவாதம் தான் அப்படிங்கிறது திரிசாவுடைய கருத்து. இதை ஆங்கில வடக்கே போய் சொல்லியிருக்காங்க, நம்ம தெற்கே சொல்லலை. பொதுவாக திரிசாவுடைய பேட்டிகள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு சொந்தமாக நிறைய அனுபவம் இருக்குது. தமிழ் பத்திரிகைகளில் திரிசா நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தன் கருத்துக்களை சொன்னதில்லை. அவர் சொன்னதாக வெளிவரும் கருத்துக்கள், பேட்டி, கட்டுரைகள் எல்லாமே திரிசாவின் அம்மா உமா சொல்லி வந்தது. நான் தேவியில் இருந்து விலகி குமுதத்தில் வேலை பார்த்தபோது குமுதத்துக்காக ஒரு இன்டர்வியூக்கு திரிசாவை அணுகினேன். அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அங்கே இருந்தது யாருன்னா உமா கிருஷ்ணன் இருந்தாங்க. வாங்க சார் அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்க. நம்ம இந்த மாதிரி திரிசா வர சொன்னிச்சுமா, பாப்பா வர சொன்னிச்சு, அதான் பேட்டி எடுக்க வந்தேன். பாப்பா பேட்டி கொடுக்காது, நான் தான் கொடுப்பேன். நான் சொன்னதை நீங்கள் பாப்பா சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, இது எங்கள் எடிட்டருக்கு தெரிஞ்சால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாருமா, பாப்பாவை பார்த்து தான் பேட்டி எடுக்கணும்னு என்னை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. இல்லை சார், பாப்பா பேசாது சார் அப்படின்னாங்க. நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். ஆக அந்த காலத்தில் திரிசாவினுடைய பேட்டிகள்னு வெளிவந்தது எல்லாமே உமாவினுடைய கருத்துக்கள் தான். இதை சொல்லிவிட்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.